மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்று நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். பிராமின் ஜனதா பார்ட்டியாக இருந்தது பாரதிய ஜனதா பார்ட்டியாக மாறுது. இப்போ அண்ணாமலையை அடியோட பேர்த்து எரியணுன்றது தான் இவர்களுடைய முயற்சியாக. குழந்தை ராமரை சந்திக்க போறேன்னு போய் தொந்தி ராமரை சந்திச்சு மோடிஜி வாயில இருந்தாலும் என்னைக்கா வந்திருக்கா போய் உண்மைதான் வரும். அமித்ஷா அதை விட ஒரு படகு மேலே போகும். 2026 தேர்தலை அதிமுக எப்படி சந்திக்கும்? எடப்பாடி நீக்கியிருக்காருன்னா எடப்பாடி யாருன்னு கேட்குறாங்க. பொதுச் செயலாளர் சார் எப்படி பொதுச் செயலாளர் ஆனாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த பழைய படங்கள்லாம் ஞாபகம் ஒரு தவழ்ந்து போகிறதெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா தவழ்ந்து போய் ஆனாரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் இவர் என்ன, இவர் எடப்பாடி கிடையாது, இவர் தவளப்பாடின்னு சொல்கிறாங்க. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். என்டிஏ கூட்டணி, அதிமுக, பாஜக, செங்கோட்டையின் அதிருப்தி, பொறுப்புகள்லேருந்து நீக்கம், அமித்ஷா சந்திப்பு, இதெல்லாம் நம்ம பேசிட்டோம் ஏற்கனவே. திரும்பவும் அதையே பேசுறதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காரு நேற்றைக்கு நடந்த நிகழ்ச்சியில். அந்த ஸ்டோரியில் ஸ்டோரியோட மொத்த கருத்து என்ன அப்படின்னா, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு வாழ பழகிக்கோங்க, எது வேணால் இப்போ வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் வாயிலிருந்து எப்படியான வார்த்தைகள் வரும், அதிரடியாக பேசுவார். டிஎம்கே அறிவாலயத்தை செங்கலாக சிதறடிச்சிட்டு தான் போவேன்லாம் பேசினார். இன்னைக்கு அவரே டிஎம்கே முன்னணியில் இருக்குது. 47%, 40%, 45% வாக்குகளை கையில் வச்சிருக்கு டிஎம்கே கூட்டணி. அவங்க தான் ஜெயிப்பாங்க 26 தேர்தல்னு நேற்றைக்கு முன்தினம் கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பாஜக கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும். அதாவது ஒதுக்கப்படுகிறார்ன்றது என்னன்னா, அண்ணாமலை மேல இது ஒரு வார் மாதிரி புரியுது. அவங்க பிராமின் வெர்சஸ் நான் பிராமின் வார் பிஜேபியில். அந்த வாரில் என்னன்னா, இதுதான் ஒரு குதிரை கதை அண்ணாமலை சொல்லியிருப்பாங்க. ஆமாம், சைனாவில் ஒருத்தன் குதிரை வளர்த்தான், அது போயிடுச்சு, வந்துச்சு, அது 2 குதிரையோட வந்துச்சு, ஒருத்தன் கால் போச்சு, ஒருத்தனுக்கு கழுத்து போச்சு, ஒருத்தனுக்கு அன்றாயிரம் கழுத்து போச்சுன்னு ஒரு கதை வரும். இதெல்லாம் கலந்து போகும்னு சொல்லியிருப்பாங்க. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிராமின் ஜனதா பார்ட்டியாக இருந்தது பாரதிய ஜனதா பார்ட்டியாக மாறுது. மாறும்போது என்னென்னா, பிராமணர்கள் அதில் தலைவர்களாகவோ பொறுப்பாளர்களாகவோ அண்ணன் இலகணேசன் இருக்கும்போதோ இன்னும் பலரும் இருக்கும்போதோ என்ன ஆகுதுன்னா, அது பிராமின் ஜனதா பார்ட்டியாக இருந்தது. அப்போ கட்சி ஆஃபீஸ்லேயே 4 பேர் தான் இருப்பாங்க. வாசலில் கைத்துக்கட்டில் ஒருத்தர் படுத்திருப்பார், ஒரு மாமி காலையில் கோலங்கிடம் போட்டு போகும். மொத்தமே உள்ள சேவகர்கள் வாங்க, சேவக்ஸ் ஏதோ சொல்லுவாங்க, சேவாக்ஸ் என்னமோ ஒன்று, அது ஆர்எஸ்எஸ்ல இருப்பாங்க. அவங்க 4 பேர் படுத்திருப்பாங்க, உள்ள குளிச்சு குளிச்சுட்டு காலையில் கோயிலுக்கு போயிட்டு படுத்திருப்பாங்க. இவ்வளோதான் அந்த கட்சியில் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நான் பிராமின் லாபி உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அந்த கட்சி வளர ஆரம்பிச்சு படிப்படியாக. இப்போ தமிழிசை காலம் போய் தாமரை மலர்ந்தே தீர்னு ஒரு 10 பேரை சேர்த்துச்சு. சிபிஆர் ஒரு 25 பேரை சேர்த்தார். இப்படியே கொஞ்சமாக போய் அண்ணாமலை காசு கொடுத்து பெரிய அளவில் திராவிட கட்சிகள் மாதிரி கூட்டத்தை சேர்க்கும்போது மோடிக்கு அமித்ஷாவுக்கு அண்ணாமலை மேலே ஒரு பெரிய இது வந்துச்சு. ஏன்னா மோடி அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்ல இருந்தால் கூட அவர் பிராமணர்கள் இல்லை. கட்சியை பிராமண மக்களால் வளர்க்க முடியாது, அவர்களால் கூட்டம் சேர்க்க முடியாது, அடிதடியில் இறங்க முடியாது, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அதை வச்சு ஆனால் அப்படி பண்ணலைன்னா ரவுடிகளையும் திருடர்களையும் முள்ளமாரிகளையும் கட்சியில் சேர்க்கணும்னா கட்சி வளராது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணாமலை கையில் பொறுப்பு கேட்டாங்க. அண்ணாமலை என்ன பண்ணுறாங்கன்னா, பிராமணர்களை பூராத்தையும் கூட்டி தள்ளிடுறாங்க. அலுவலகத்துக்கு வர்றதுக்கே பயப்படுற அளவுக்கு உயிர் பயத்தை காட்டினாங்க. பலரை செல்வாக்கு டெல்லியில் லாபி பண்ணி ஊரடிச்சு உலையில் போட்டு தெரிஞ்சவனை பூரா ஒருத்தனை கூட ஆஃபீஸ்க்கு வர விடலை, அழித்தொழித்து விட்டாங்க. ஏன்னா அதே மாதிரி இந்த பவர் ஏஜென்ட்டு, புரோக்கர், வீடு புரோக்கர் மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க, லோக் பத்திரிகை ஆசிரியர்லாம். இவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அடித்து ஒழிச்சு ஆஃபீஸ் பக்கமே வரவிடாமல் பண்ணிடுறாங்க. இப்படி என்னன்னா இன்னொரு திராவிட இயக்க தலைவனா உருவெடுக்கிறான்.
அது பெரியாரோட கொள்கையில். பிராமணர்கள் நமக்கு எதிரி கிடையாது, பிராமணியம் தான் எதிரி என்ன எப்படி பெரியார் சொன்னாரோ அதே மாதிரி அண்ணாமலை அந்த கொள்கையை கையில், பெரியாருடைய கொள்கையை கையில் செயல்பாடுகளாக காட்டிடுறாரு. ஆமாம், பெரியாரோட கொள்கைகளை செயல்பாடுகளாக காட்டிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் தீவிர தொண்டனாக இருக்காப்புல இருந்து இவர்களை பூரா அழித்தொழித்து இவர்களை வேரோடு பிடுங்கி போட்டுறாப்புல. இவங்க செயல்படவே முடியல. அண்ணாமலைக்கு இதான பாலிடிக்ஸ் இவங்களால பண்ணவே முடியலன்னா என்ன செய்யணும்னு ஓடி ஒளிஞ்சிடுறாங்க. யாருமே கட்சி பக்கமே வர்றதில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் யாருமே நாராயணனை மட்டும் போட்டு வச்சிருந்தாங்க செய்தி தொடர்பாளர். அது சும்மா நாராயணன் வாயவே பேசிக்க மாட்டாங்க, துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு போட்டு வச்சு டம்மி பீஸாக தான் வச்சுருக்காங்க. எல்லாமே பயங்கரமாக இருந்தாங்க. இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவர்களால் அண்ணாமலைக்கு ஈடு கொடுக்க முடியல. அப்போ அண்ணாமலை வெர்சஸ் பிராமின் ஜனதா பார்ட்டி, பாரதிய ஜனதா பார்ட்டி வெர்சஸ் பிராமின் ஜனதா பார்ட்டின்னு வரும்போது அடித்தா அந்த பிராமின் ஜனதா பார்ட்டியை காலி பண்ணிடுறாங்க. காலி பண்ணோடனே அப்போ அவங்க எவ்வளோ வெறுப்பில் இருப்பாங்க. 40 வருஷம் 35 வருஷமாக அந்த ஆஃபீஸை கட்டி காத்து இல்லை இவ்வளோ க்ரௌடு இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு பாஜக கொண்டு வந்திருக்காரு. அதை நம்ம யாருமே மறுக்க முடியாது. அது நெகட்டிவா பாசிட்டிவா இதுவா அப்படின்லாம் பார்க்காம. ஆனா இன்னைக்கு குருமூர்த்தி அவர் கட்சியில் சேர்த்துருக்காப்புல தெரியுமா? போடுறான்னா போடுறக்கு அது முதல்ல இருந்தாங்கல்ல பிஜேபியில். போடுறான்னா ஓடுறான்ற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. யோ போடுறான்னா ஓடுற அப்படின்னா ஓடுறான்னு சொன்ன மாதிரி தெரிஞ்சுன்னு ஓடி போயிடுறாங்க. இப்போ ஓடுறானாலும் போடுறா அப்படின்ற மாதிரி ஆளை சேர்த்துருக்காங்க. ஓடி கஞ்சா விற்கிறவன், போகிறவன், தாலி இருக்கிறவன், இதில் தடால பொடால இருந்தவன், தேச துரோக குற்றத்தில் இருந்தவன் எல்லாமே கட்சியில் பெரிய பொறுப்பில் இந்த செயலாளர் அந்த செயலாளர்னு போட்டு வச்சுருக்காப்புல. கூட்டத்தை கூட்டுறாப்புல, வடக்கண்ணில் கூப்பிட்டு மோடியை மிரண்டு போகிற அளவுக்கு, தோளில் தட்டுற அளவுக்கு. தம்பி என்னையை பார்க்கவாப்பா இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்கன்ற மாதிரி ஷாக் ஆகிடும். அமித்ஷாவை பார்க்க 5-6 பேர் தான் வருவாங்க. அமித்ஷாலாம் முதல்லாம் வந்தால் ஹோட்டலுக்கு வந்தால் இந்த ரிசப்ஷனிஸ்ட்டு போன வந்த மேனேஜர் ஒரு கூட வந்த டிரைவர் ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அமித்ஷாவுக்கே ஒரு வேலூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 பேர் கூட்டம் வந்துச்சு, 10,000 பேர். இப்போ அவங்க ஷாக்காகி தான் அண்ணாமலையை வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலை வந்து அரசியலுக்கு வராமலே, எந்த அதிகார பதவிக்கு வராமல், ஒரு எம்எல்ஏ கூட ஆகலை, ஒரு கவுன்சிலர் கூட ஆகாமல் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை வந்து ரொட்டேஷனில் விட்டதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஷாக் ஆகிட்டாங்க மோடிஜி, அமித்ஷாஜி. நாங்கள் இத்தனை வருஷமாக ஆர்எஸ்எஸில் இருந்து படிப்படியாக முன்னேறி மினிஸ்டர் ஆகி, சிஎம் ஆகி, பிஎம் ஆகி, உள்துறை அமைச்சராகி செய்யக்கூடிய காரியத்தை இந்த தம்பி சாதாரணமாக மாநில தலைவர் பதவி வச்சு 2 வருஷத்தில் சாதிச்சிட்டாருன்றது தான் அவர்களுடைய ஒரு பக்கம் ப்ளஸ்ஸாகவும் பார்க்குறாங்க, ஒரு பக்கம் மைனஸாகவும். ஏன்னா வருங்கால பிரதமர்ன்ற அளவுக்கு கூவ ஆரம்பிச்சிட்டாங்க. பல ஜோசிய அவங்க அந்த பதார்த்த ஜோதிடர் பல்லவின்னு பார்த்துருப்பீங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட இருந்து இவர் தான் அடுத்த பிரதமர்ன்றான், ஜாதக கட்டம் சொல்லுதுன்றான், அடுத்த சிஎம்ன்றான். பாஜகனுடைய வெற்றிக்கு வளர்ச்சிக்கு தடையாக இருந்தார் அண்ணாமலை அப்படின்னு பேட்டி கொடுத்தார். அதுதான் இப்ப பிராமணர் வெர்சஸ் இந்த மோதல் வரும்போது இந்த நபரெல்லாம் அட்ரஸ் இல்லாமல் ஒழிச்சு, நீ இப்போ மோடி அமித்ஷாவோட டச் வச்சிருக்க, இந்த ஆஃபீஸ் பக்கம் வந்துடாத, நீ என்ன வந்து பேசுறன்னு அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் இந்த ஆள் பேசியிருக்க மாட்டார, வாய் திறந்தாரா ஏதாவது ஓட வட்டிடுவாங்க. அண்ணாமலை போனதுக்கப்புறம் தானே பேச ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இவ்வளோ பெரிய லாபி என்ற டெல்லி லாபி, அவரை தெரியும் இவரை தெரியும் ஐவின்னு பேசினேன்ல, 2 வருஷம் எங்கே போயிருந்தேன். அப்போ அதுதான் அண்ணாமலையோட பவர், புரியுதா? ஸோ அந்த மாதிரி இருந்த அண்ணாமலை என்ன பண்ணுறாங்க, ஒட்டு மொத்தமாக இப்போ இவர்கள் கையெல்லாம் ஓங்கியிருக்கு. பிராமண ஜனதா பார்ட்டியோட கை ஓங்கின உடனே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இவர்கள் ஆதிக்கம் வரும்போது அண்ணாமலையை காலி பண்ணி விட்டாங்க. இப்போ அண்ணாமலையை அடியோட பேர்த்து எரியணுன்றது தான் இவர்களுடைய முயற்சியாக இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் என்னைக்கு அதிருப்தியை பதிவு பண்ணி அமித்ஷா அவர்களை எல்லாம் போய் சந்திச்சுட்டு வந்தாரோ, ராமரை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு செய்தியாளர்கள் தொடர்ந்து பின்தொடர்ந்து கொண்டே இருக்காங்க. இன்றைக்கும் வந்து நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு போயிட்டாரு. என்ன இதுக்கப்புறம் அவ்வளோதானா? போகிறாரு, சந்திக்கிறாரு, வராரு, பிஸ்னஸ். ஏன்னா போன முறை அதிருப்தியை பதிவு பண்ணப்போ போய் அதே மாதிரி போனார், ரகசியமாக சந்திச்சாரு, வந்தார், அப்புறமா சுமூகமாக போயிட்டாரு. இந்த வாட்டி அதிருப்தியை பதிவு பண்ணி கெடு விதித்தாரு, அப்புறம் பொறுப்புகளை எல்லாம் பிடுங்கிட்டு விட்டார் எடப்பாடி அவர்கள். அதுக்கப்புறமா போய் அமித்ஷா சந்திச்சுட்டு வந்திருக்காரு, மௌனமா இருக்காரு. என்ன வாட் ஹேப்பன்? குழந்தை ராமரை சந்திக்க போறேன்னு போய் தொந்தி ராமரை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. வந்துட்டு பாதியில் வந்துட்டார். அங்கே இது வரைக்கும் போயிருக்காரு, போன டெல்லி வரைக்கும் போயிருக்காரு. ஹரித்வாரோ குருத்வாராவுக்கு போறேன். ஆமாம், ஹரித்வார் போறேன்னாரா? அளவில் குருத்வாராவுக்கு போக மாட்டார், பஞ்சாப் மாற்றி கூட்டு போகிறாங்க.
நீங்கள் சரியாக ஹிந்தியில் தெரியல, இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா டெல்லியில் உள்ளவங்க இங்கிலீஷ் தெரியாது. ஹரித்வார் சலோன்னா குருத்வார் சலோன்னு கேட்டுச்சுன்னு என் காதில் பஞ்சாப் பக்கமாக வண்டியை விட்டுருவாங்க. செங்கோட்டையன் அங்கிட்டு தூக்கிட்டு போயிருப்பாங்க பஞ்சாப் பக்கம். அதுக்கப்புறம் தான் பார்த்துருக்காரு, சரி இவரை பார்த்துருவோம், ராமரை பார்த்தாருன்னா இவரை பார்த்தாருன்னா அப்படின்னு இவரை போய் பார்க்க பார்த்துட்டு தன்னுடைய மனக்குமுறலை பூரா கொட்டியிருக்காரு. இந்த மாதிரி எடப்பாடி இப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணாருன்னு. சரி நீங்கள் போங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இல்லை இப்போ திரும்ப திரும்ப பலமுறை உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டாலும் கூட்டணியில இருக்கும்போது கட்சியிலேருந்து விலக்கப்பட்ட ஒருவரை சந்திப்பது அப்படிங்கிறது ஒரு நாகரிகமாகவே இல்லையே. என்ன நாகரிகமான அவர் அவ்வளோ கேவலமான ஆளா அவர் பார்க்குறதுல என்ன நாகரிகமா இல்லைன்னு இல்ல சார். அதிமுக பாஜக கூட்டணியில இருக்காங்க. அப்ப எடப்பாடி அவர்கள் ஒரு பொறுப்புல இருந்து நீக்கி இருக்காங்க. 70 வயசுக்கார 20 வயசு பிள்ளைட்ட போய் ஐ லவ் யூன்னு சொன்ன மாதிரி சொல்றீங்க. அது சொல்லல, கூட்டணியில இருந்து நீக்கி இருக்கு. அவர் வந்து கட்சியில இருந்து பொறுப்புகள்ல இருந்து நீக்கி இருக்காரு, கட்சிக்கு எதிராக செயல்பட்டாரு. அவர் யாருமா நீக்கிறதுக்கு? எடப்பாடி அவர்கள் நீக்கி. எடப்பாடி நீக்கி இருக்காருன்னா எடப்பாடி யாருன்னு கேட்கறாங்க. பொதுச் செயலாளர் சார். எப்படி பொதுச் செயலாளர் ஆனாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த பழைய படங்கள்லாம் ஞாபகம் வரும்ல, தவழ்ந்து போறதெல்லாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா தவழ்ந்து போய் ஆனாரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் இவர் என்ன, இவர் எடப்பாடி கிடையாது, இவர் தவளப்பாடின்னு சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ அவர் என்னது எங்களை சொல்கிறது? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது கட்சியில் இருந்து முதல் எம்எல்ஏவாக இருந்து வந்தவர் செங்கோட்டையன் அவங்க சொல்கிறாங்க. எடப்பாடியார் சிறைக்கு சென்ற போது, சிறைக்குன்னா இந்த போராட்டத்தில் கிடையாது, ஒரு கொலை வழக்கில் சிறைக்கு போகும்போது அவர் மீட்டவரே யார்? செங்கோட்டையன். அப்படிப்பட்ட செங்கோட்டையனை இவர் இன்னைக்கு வந்து தவழ்ந்து போய் விழுந்துட்டு அவங்களே யார் காலில் தவழ்ந்து போனாரா இல்லையா எல்லாருக்கும் தெரியுமில்ல. அப்புறம் அந்த தவழ்ந்து நீ பார்த்து காலில் தவழ்ந்து போனால் அந்த பெண்ணை கட்சியில் வந்து இணைக்கணும்னு சொல்கிறாரு. அது சரியா தவறா? அன்னைக்கு தவழ்ந்து போனீங்கல்ல, இன்றைக்கே சேர்க்க மாட்டீங்கன்னு கேட்குறது நியாயம் தான். அப்போ அந்த நியாயத்தை, ஏன்னா நீங்கள் அமித்ஷா பொறுத்தளவுக்கு நியாய தர்மத்துக்கு ஒரு புள்ளி கூட மாறாதவர் அரசியல். உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பெரிய ஜியாக இருந்தாலும் உண்மை அவங்க வாயிலேருந்து பொய்ன்றதே வராது. மோடிஜி வாயிலேருந்துலாம் என்றைக்கா வந்திருக்கா பொய்? உண்மை தான் வரும். அமித்ஷா வந்து அதை விட ஒரு மடங்கு மேலே பண்ணுவார். அவர் சொன்னது தான், வார்த்தை மாற மாட்டார். புரியுதா உங்களுக்கு? நியாயம், தர்மம், நீதி, நேர்மை, இதுதான் அமித்ஷாவோட ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இருக்கும், அரசியல் முயற்சியில் இருக்கும். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னொருத்தருக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுதுன்றாரு. எம்ஜிஆர் காலத்துலேருந்து நம்மளை நீக்கிறாரு, ஒரு புதுசாக வந்த ஆள் தவழ்ந்து போய் கட்சியில் சேர்ந்தாலும் நீக்கிறாருங்கும் போது, சரி நியாயம் எந்த பக்கம் இருந்தாலும் யாராக இருந்தாலும் கூப்பிட்டு கேட்கணுன்றக்காக தான் கூப்பிட்டுருக்காரு. நீங்கள் அமித்ஷாவை குறை சொல்ல முடியாது. புரியுதா அவனுக்கு? மூத்த அரசியல் தலைவரை நீக்கிறாரு, அவர் வந்து நம்மளை பார்க்கணுன்றாரு அப்படிங்கும்போது கூப்பிட்டு பார்த்துருக்காரு. இது இல்லைன்னா தப்பு இருக்குது. ஹரித்வார் போகிறவர் இங்கே வந்திருக்காரு. ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சுற்றுப்பயணத்தில் இருக்காரு. பேசும்போது சொல்லியிருந்தாரு, அதிமுக பல அணிகளாக மாறிடுச்சு. செங்கோட்டையன் அணி, சசிகலா அணி, தீபா அணி, தீபா கார் டிரைவர் அணி, இத்தனை அணிகள் கிளம்பியிருக்கே. 2 தொண்டர்கள் பேசும்போது எப்படி இவன் எந்த அணியாக இருப்பான், நாளைக்கு எப்படி உருமாறுவான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம தொண்டர்கள் வந்து கட்சி எப்படி வெற்றி பெறுறது, எலெக்ஷனை பற்றி யோசிச்சா அவங்களாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அதிமுகவுக்கு பிரச்சனை கிளியரு. எல்லாரும் ஒரே அணி தான், பாஜக அணி. பாஜக டீம்ல போய் இணைஞ்சிட்டாங்க. ஆமாம், அதுதான் உண்மை தானே. இப்போ நீங்கள் யார் சண்டை போட்டாலும் கடைசியில் யார்கிட்ட போயிருக்காங்க? ஒரே டான்கிட்ட தான் வேலை பார்க்குறாங்க. பாஜக கூட்டணிங்கிறதுல எந்த மாற்றம்? நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா கஞ்சா வியாபாரம் பண்ணுவாங்க, சாராய வியாபாரம் பண்ணுவாங்க. இவங்க எல்லாரும் என்னென்னா ஒரு பெரிய டான் இருப்பான். இவன் ராயப்பேட்டையில் விற்பான், இவன் வந்து கொருக்குப்பேட்டையில் விற்பான். இவன் எல்லாம் யாருக்கு மாமூல் பெரிய தாதா கொடுப்பான், பெரிய தாதா பெரிய காவல்துறை அதிகாரி இவங்களோட லிங்க் வச்சுப்பாங்க. இதெல்லாம் ஒரே கொடையின் கீழே வர்றது தான். இப்போ நீங்கள் என்ன தான் சண்டை போட்டாலும் இவங்களுக்குள்ளே மோதினா கூட இவங்க தலைமை ஒன்று தான் அப்படின்ற மாதிரி தான் அந்த கஞ்சா வியாபாரி, சாராய வியாபாரி இவங்க எல்லாமே இருக்கிறது அப்படி தான் இருப்பாங்க. அந்த வகையில் அது வந்து என்ன இல்லீகல் பிஸ்னஸ், அதை விட்டுருக்கேன். அதை இதோட கம்பேர் பண்ணிடாதீங்க, அப்படி பண்ணிடக்கூடாது, தப்பாக போயிடும். இப்போ அரசியல் கட்சியில் பொறுத்தளவுக்கு இப்போ டெல்லி போலீஸால் தேடப்பட்ட தினகரன் யாரோட ஆள்? பிஜேபி. ஏற்கனவே செசைலுக்கு போகிற வழியில் இப்போ சூட்கேஸோடு பிடிபட்டு இடியில் விசாரணைக்கு சிக்கி பணத்தை கஸ்டம்ஸ் கைப்பற்றி இருக்கக்கூடிய ஓபிஎஸ் யாரோட ஆள்? என்டிஏ கூட்டணி. இந்த என்டிஏ கூட்டணி தான் மாஸ்டர் மாஃபியா. தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும்.
ஸோ அந்த தலைவனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார், அவர் இருக்கார். இப்போ இவரும் போய் முறையிட்டு அந்த தலைவனுக்கு கீழே போய் சேர்ந்துருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குன்றீங்க? எல்லாம் என்டிஏ கூட்டணி தானே, இல்லை கூட்டணி மாதிரி வேறு ஏதாவது நேபாள் காங்கிரஸில் போய் சேர்ந்துட்டாங்களா? 2026 தேர்தலை அதிமுக எப்படி சந்திக்கும்? ஒன்றிணைந்து சந்திப்பாருங்களா, இல்லை எடப்பாடி அவர்கள் தலைமையிலேயே இந்த தேர்தலை சந்திப்பாங்கன்னு எடுத்துக்கலாம்? எல்லாமே அமித்ஷா தலைமையில் சந்திப்பாங்க. எல்லா பேருமே தேர்தலில் சந்திக்க தான் போகிறாங்க. எல்லாரும் எலெக்ஷனில் நிற்பாங்க, எல்லாரும் தேர்தலில் போட்டி போடுவாங்க, எல்லாரும் தலைவர். இதே குருமூர்த்தி அவர்கள் அந்த பேட்டியோட இறுதியில் பார்த்தீங்கன்னா டிசம்பருக்குள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் 6 மாசமா. குருமூர்த்தி என்ன குருமூர்த்தி இன்னைக்கு தானே சொல்றாரு, புரியுதா உங்களுக்கு? நம்ம தான் 6 மாசமா சொல்லி 8 மாசமா. ஸோ வந்து குருமூர்த்திக்கு எல்லாமே தெரியும். இல்ல அதிமுக ஒன்றிணைந்தால் கூட, ஒன்றிணைந்த அதிமுக இல்ல எப்படியாவது பாஜக கூட்டணியில இருக்காங்க, எடப்பாடி அவர்கள் தனியா அப்படின்னா கூட இந்த அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து 2026 ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? அந்த இதர மற்ற கட்சிகளும் ஒன்றிணைந்தாதானே. நேபாளில் கூட ஆட்சியை பிடிக்க முடியாது நீங்க எல்லாம் சேர்ந்தா, புரியுதா உங்களுக்கு? அதனால சும்மா ஒரு எல்லாம் குளறுபடி பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது இவர்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் 4 வருஷம் காணாமல் போயிடுவாங்க. எலெக்ஷன் வரும்போது தெரியும். பிஜேபி ஒரு 3 இடம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 3லேருந்து 4. அதிமுக இப்போ 64 இருக்கா, 24 மாறிடும். ஒன்றா சேரலைன்னா எடப்பாடி தலைமையில் போச்சுன்னா 10 தொழில் பழனிசாமின்றது 12 தொழில் பழனிசாமின்னு மாறும். இதுதான் மாறுமே தவிர வேறு எதுவும் மாறும். நன்றி சார், நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.